இது வேர்க்கடலை செக்கு ஆட்டுற மிஷின், ஆயில் மிஷின் பாருங்களேன், இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னா தாண்டானூரில் நடுவீதியில், என்ன சொல்கிறது, ஜோதி செந்தில் கண்டக்டர்னு கேட்டிங்கன்னா தெரியும். வந்து ஆட்டி பாருங்கள், நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆட்டுற மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு புண்ணாக்கு ஒரு இம்மி கூட வேஸ்ட் ஆக வேணாம். வீட்டு யூஸ்க்கு நிஜமாகவே நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீ டைமில் சும்மா இதில் அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வந்து பாருங்கள், எந்த ஊர்லேயே இருந்தாலும் நிஜமாகவே அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம் ரெகுலராக. எண்ணெயும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, புண்ணாக்கும் வேஸ்ட் ஆகாது. இந்த அளவுக்கு அழகாக யாரும் புண்ணாக்க ரெடி பண்ணி தர மாட்டாங்க. மொறுன்னு முறுக்கு மாதிரி இருக்குங்க. நீங்கள் சும்மா அப்படியே சாப்பிட்டிங்கனாலே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கே இருந்தாலும் இங்கே தேடி வந்து ஆட்டி பாருங்கள். எங்கள் ஊரில் நாங்கள் தான் போட்டிருக்கோம். தெரியலனா செந்தில் கண்டக்டர்னு கேட்டிங்கன்னா நேரடியாக அங்கே வரலாம். இந்த இடத்துல வந்து ஆட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக உங்களுக்கு. இங்கே பாருங்கள், பியூர் எண்ணெய். உங்களுக்கு புண்ணாக்கும் ஈஸியாக உங்களுக்கே கிடைக்கும். இதை நீங்கள் ரவை கூட வேஸ்ட் ஆகாமல் வீட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு சிப்ஸாக போட்டு தரலாம். நீங்களும் சாப்பிடலாம். பொரியலுக்கு ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். இதை பாருங்களேன், ஒரு வத்தல் வெயிலில் நம்ம காய வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். அப்படியே மாவு மாதிரி மொறுன்னு நொறுங்கி போயிடுது. சாப்பிட்றதுக்கு கஷ்டமாகவும் இருக்காது. எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மா சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்குது. சுத்தமான ஆயிலும் கிடைக்கும். இந்த ஆயிலேருந்து வர புண்ணாக்கி வேஸ்ட் ஆக்காமல் ஈஸியாக நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். இங்கே இது மட்டும் இல்லைங்க, தோசைக்கு ஆட்டுற கிரைண்டரும் இருக்குது. தோசை மாவு ஆட்டுற கிரைண்டர் பாருங்கள். தோசை மாவும் ரெகுலராக ஆட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் கிரைண்டரில் வேணுனாலும் வெட் கிரைண்டரில் வேணுனாலும் ஆட்டிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நார்மலாக மிஷினில் வேணுனாலும் ஆட்டிக்கலாம். இது மாவு அரைக்கிற மிஷினு. நீங்கள் எந்த மாவு வேணுனாலும் அரைச்சிக்கலாம். எல்லா மாவுமே அரைக்கலாம். எல்லாமே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே வந்து புதுசு. இங்கே பாருங்கள், எல்லாமே சில்வர் குவாலிட்டி, இரும்புலாம் கிடையாது, எல்லாமே ஸ்டீலு. எந்த சைடு எஃபெக்ட் ப்ராப்ளம் எதுவுமே வராது. சூப்பராக அப்படியே புத்தம் புதுசாக இப்போ தான் எல்லாமே வந்திருக்கு. எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டும் இருக்கோம்.